வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பிரபல மலையாள நடிகை ஒருத்தவங்க திரும்பவும் கேஸில் மாட்டியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய சர்ச்சைகள். இது போதாதுன்னு இந்த குடி போதையில் வண்டியை ஓட்டி அதை பல வாகனங்கள் மேலே இடித்து இப்போ அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இவங்களை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். இந்த குறிப்பிட்ட ஹேப்பனிங்கை பற்றியும் முழுக்க ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். அழகு இருக்க இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஆனால் அந்த ஆபத்தோட ஒட்டுமொத்த சொரூபமாக ஒரு அழகி இருந்தால் எப்படி இருக்கும்? அது போல் ஒருத்தவங்க கேரளாவில் இருக்காங்க. என்னடா எடுத்ததும் டைரெக்டாக அடிக்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இவங்க ஏற்கனவே சில பல கேஸில் சிக்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தெரிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தா இல்லை. இந்த குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்றது நடிகைகளாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அவளைய நீதியை ஏந்தி பிடிக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சட்டம்ன்றது எல்லாருக்கும் சமம். ஆனால் இந்த நடிகர்கள் அப்படின்றவங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டி சிக்கிட்டாங்க அப்படின்னா, போலீஸ்கிட்ட சிக்கிட்டாங்கன்னா அதுதான் பெரிய நியூஸாக வலம் வரும். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை வச்சு மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கலாம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா மாட்டினா இதான் கதி போல இருக்கு, கிட்டத்தட்ட அசிங்கப்படுத்துகிறான் போல இருக்குன்ற பயம் எல்லாருக்கும் வரும். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் இந்த கண்டென்ட் எடுத்திருக்கோம். இந்த கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், கேரளாவோட சீரியல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதில் கோலோச்சிற முகம்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட முகம்தான். இப்போ அவங்க டாமினண்ட்டாக இருந்ததை காட்டிலும் ஒரு காலத்தில் வேற லெவலில் கொடி கட்டி பிறந்தாங்க. சினிமாவில் இருக்கிறத விட சீரியலில் வந்த பிற்பாடு இவங்களை டிவியில் பார்த்து ரசித்த மக்கள் எல்லாருமே நினச்சது, நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு மாதிரி இருக்காப்பா, வேற லெவலுப்பா, இவங்க என்ன கேரக்டர், இவங்களுக்கு சூப்பர்ப்பா, இவங்க நம்ம வீட்டு பொண்ணு தான் அப்படின்னு முத்திரையை குத்தினாங்க. அந்த அளவு மக்கள் மத்தியில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டவங்க தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த ஒரு நடிகை. இவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வதி பாபு. 26 வயசு தாங்க ஆகுது. கேரளாவில் இவங்களுக்குன்னு தனியாக ரசிகர் பட்டாளமே இருக்குது. இவங்க ஒரு கேஸில் சிக்கன பிற்பாடம் கூட அந்த ரசிகர் பட்டாளத்தில் ஓரளவு மட்டும் தான் சிதைவு ஏற்படுச்சே தவிர ஒட்டு மொத்தமாக இவங்களை கழட்டி விட்டு எந்த ரசிகரும் போகவே. அந்த அளவுக்கு என் தலைவி இவங்க தான் பல பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு கேஸில் மாட்டுவாங்க, அதுக்கப்புறம் அந்த கேஸ்லேருந்து விடுபடுவாங்க, திரும்ப புதுசாக ஒரு கேஸில் மாட்டுவாங்க, திரும்ப அதுலேருந்து விடுபடுவாங்க. இப்படியே உங்கள் வாழ்க்கை கடந்து போய்கிட்டே இருக்குங்க. நிறைய சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பேர் போனவங்க தான் இந்த கேரள நடிகையான அஸ்வதி. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட காதலர்னு சொல்லக்கூடிய அந்த நபரும், அவர் பேர் நௌஃபல். இவங்க 2 பேரும் காரில் நல்லா ஜோராக பயணம் பண்ணியிருக்காங்க. அவங்க சாதாரணமாக பயணம் பண்ணியிருந்தால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. ஆனால் பொதுமக்களை அச்சத்தோட உச்சிக்கே கொண்டு போயிட்டாங்க. அதுவும் குறிப்பாக அந்த வாகன ஓட்டிகளாக இருப்பாங்க கேரளாவில், அவங்கள பயங்கரமாக பதக்க வச்சுட்டாங்க கொஞ்ச நேரத்தில். இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நல்லா மது போதையில் காரில் ஏறிக்கிட்டு ஃபுல்லாக பயணம் பண்ணுறப்ப அந்த சாலை பகுதியில் எந்தெந்த வாகனங்களாக வருதோ எல்லாத்து மேலே இடித்து தள்ளிட்டு போயிருக்காங்க. அந்த வாகன ஓட்டிகளில் ஒரே ஷாக்கு. ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னாலே அரிது. இங்கே தொடர்ந்து ஒவ்வொரு காரு ஒவ்வொரு 2 வீலர்னு இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. கார் ஒரு பக்கம் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு தெரியுதா இல்லையா கூட தெரியல. இவங்க வண்டிக்கு பக்கத்தில் எந்த வண்டி வந்தாலும் அந்த வண்டிகளோட பக்கவாட்டு பகுதின்றதே முழுமையாக தகர்க்கப்படுது. அந்த அளவுக்கு அடிச்சு தள்ளிட்டு போயிருக்காங்க. 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மேலே மோதிட்டு இவங்க பாட்டுன்னு போயிட்டு இருக்காங்க வண்டியில், எந்த பயமும் இல்லாமல். இந்த சாலையோர தடுப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இவங்களோட காரோட ஒரு பகுதியை செதஞ்சு போயிருக்கு. இந்த பக்கம் வந்தால் வாகனங்கள் மேலே அடிக்கிறாங்க, அந்த பக்கம் போனால் தடுப்பு சுவரை உரசிக்கிட்டே போய் அந்த பிளாக்கேஜில் இருக்கிறதே கொஞ்சம் அப்படியே தூக்கி விட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்க பாட்டுட்டு எங்கேயுமே நிற்க வேலைங்க, நிற்காமல் இவங்க பாட்டுன்னு போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்க போகிற வழியில் இருந்த மக்கள் எல்லாருமே அலற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் கேரளாவில் சாலையோரமாக கடைகள் இருக்குல்ல, அவங்க கூட பயந்துருக்காங்க, எங்கே இருந்த கடைக்குள்ளே வண்டியை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு கார் 2 பேர் என்னென்ன அளப்பற பார்த்தீங்களா. போலீஸுக்கு அங்கேருந்த மக்கள் தகவல் கொடுக்குறாங்க, இது போல் கண்மூடித்தனமாக யாரோ காரை ஓட்டிட்டு போகிறாங்க, இவங்க யார் என்னன்னே தெரில சார், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வரதுக்கு வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வண்டிகள்லாம் பக்கத்தில் போயிட்டு இருந்துச்சு சொன்ன பார்த்தீங்களா, சேதமடைஞ்ச சில வண்டிகள், அந்த வண்டிகளில் இருக்கிறவங்களும் சரி, இவங்களோட நண்பர்களும் சரி, அந்த பக்கத்தில் இருந்த மக்களும் சரி, எல்லாரும் அந்த காரையே விரட்டி ஓடுறாங்க. ஒரு இடத்துல காரை மடக்கி பிடிச்சிட்டாங்க. இந்த காருக்கு முன்னாடி போயிட்டு அவங்க வண்டியை போட்டு நிறுத்திட்டாங்க காரை. இதில் பயந்து அந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, காரை அப்படியே ஆப்போசிட்ல இருந்து ஒரு பள்ளத்தில் இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வேறு இருந்திருக்கு, அங்கே வேறு கற்கள் நிறைய பெருசாக குவிஞ்சு கிடந்திருக்கு. இவங்க காரோட சக்கரம் இருக்குல்ல, அது அங்கேருந்து ஒரு பெரிய கல்லில் சிக்குது. ஒரு கடலில் அந்த காரோட டயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வெடிச்சே போயிடுச்சு. அது வெடிச்சதுனால தான் கார் எங்கேயே நின்றுச்சு. இல்லைனா இங்கேருந்து எஸ்கேப் ஆகி இன்னும் 10 வண்டியை சேர்த்து தூக்கியிருப்பாங்க அடிச்சு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதே கொடுமை. இதில் வேற கண்ணில் மாற்ற எல்லாரும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா என்னத்த சொல்கிறது. இது ஒரு வழியாக அந்த கல் குத்தி காரோட டயர் வெடிச்சு கார் நின்றுச்ச ஒரே இடத்துல. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, கார்லேருந்து இறங்கி தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க.
ஏன்னா தெரிஞ்சிருக்கு லிட்டரலாக சுற்று போட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு இறங்கி தப்பிக்க முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் இருந்த ஒரு கடைங்க, அந்த கடைக்குள்ளே புகுந்துட்டு இருக்காங்க. இந்த கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்களே, அதுமாரி கஸ்டமர்ஸில் ஒரு கஸ்டமராக இவங்களும் உள்ளே சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பாவலா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே போதையில் நடந்துட்டு இருக்கிறது, இதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. போதையிலேயே இவ்வளோ தெளிவாக வேலையை பார்த்துருக்காங்க. கடைக்குள்ளே போன விஷயம் அங்கே ஸ்பாட்டுக்கு அந்த போலீஸுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க மக்கள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, அதனால தான் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் முழுக்க முழுக்க ஹீரோ ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறது போலீஸ் கிடையாது, அங்கே இருந்த மக்கள் தான். அதுவும் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கணுமே, உச்சக்கட்ட பயத்தில் பேசுகிறாங்க. ஆமாங்க, இது போல தாங்க வந்தாங்க, இவங்க வந்து எல்லாரும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க, இது போல நாங்கள் அவங்களுக்கு வட்டி பிடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டவங்கன்னு அவங்க அவ்வளோ பயத்தில் மூச்சிறைக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருந்த மக்களை இவ்வளோ மூச்சிறைக்க பேசுகிறாங்கன்னா என்னென்ன வேலை இவங்க பார்த்துருப்பாங்க பாருங்க. இந்த கார் நின்ன பிற்பாடு இவங்க அந்த தப்பிக்கிற முயற்சியாக கடைக்குள்ளே புகுந்தான்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் இவங்களோட முகத்தை அங்கிருந்த மக்கள் பார்த்துருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது, ஓ இவ்வளோ வேலைகளை பண்ணது ஒரு நடிகை அப்படின்ற விஷயம். ஸோ எல்லாருக்கும் இவங்களை அடையாளம் தெரிஞ்சிடுச்சா, அவ்வளோதான், கூட்டம் கூட ஆரம்பிச்சிடுச்சு. நடிகர் நடிகைகள் தப்பு பண்ணாலும் கூட்டம் பெருசாக கூடும், நல்லது பண்ணாலும் கூட்டம் பெருசாக கூடும். ஒரு இடத்துல கூட்டமே கூட்டலையா, கூப்பிடுப்பா அந்த ஸ்டாரை, அவ்வளோதான், அவர் தூக்கிட்டு வந்து நிற்க வையே, ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் கூட்டிடும். இவங்களை பார்க்குற கிரேஸ்லேயே மக்கள் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மித்து கிடையாது, உண்மைதான். நிறைய அரசியல் கூட்டங்களில் கூட பல நட்சத்திரங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு இவங்களுக்காக கூட்டத்தை சேர்த்ததெல்லாம் நிறைய இருக்குது. இந்த அளவுக்கு நடிகர் நடிகைகள் மீதான அந்த ஒரு கவர்ச்சி அப்படின்றது இப்போ இருக்க நம்ம ஆட்களுக்கு குறையாம தான் இருக்குது. கேரளாவும் இதற்கு விதி விலக்கல்ல. ஒரு இடத்துல ஷாக் எல்லாருமே, ஓ இவங்களையாடா இப்படி நம்ம துரத்தி பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ரொம்ப பிரபலம் அந்த இடத்துல. ஸோ இது அங்கிருந்த மக்களால் பெருசாக ஜீர்ணிக்கவே முடியல, இவங்கள அந்த வேலையை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கப்பல் இருக்குல்லங்க, இந்த ஆபத்தான கப்பல், இவங்களை அங்கிருந்த பல பேரும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க நடந்து வர்றது, இவங்க யார் என்ன அப்படின்ற முதற்கொண்டு ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ தான் செல்ஃபோன் கையில் இருக்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஜேர்னலிஸ்ட் மாதிரி மாறிட்டாங்களே, செய்திகளை உடனுக்குடன் தருகிறோம்னு சொல்லிட்டு. அதுமாதிரி அங்கிருந்த மக்கள்லாம் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணவே இவங்க கடுப்பாயிட்டாங்க. அதுவும் நம்ம நௌஃபல் இருக்காப்புல, அவர் சமகாண்டாயிட்டார். அவர் கையை கேமராக்கு முன்னாடி வச்சு மறைக்கிறதும், இது போல் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறதும், குரல் கொடுக்குறதும், இது போலையும் போச்சு. இந்த நேரத்துலலாம் போலீஸ் அங்கே இருக்காங்க, ஓகேவா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு மத்தியிலையும் இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. தெளிவு அப்படின்றது பெருசாக இல்லை இவங்க கிட்ட, அதையும் நல்லா ஒத்து பார்க்க முடிஞ்சது. போலீஸாரும் இவங்க கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பாட்லேயே 2 பேரும் ட்ரிங்க் பண்ணியிருக்க விஷயத்த போலீஸார் உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த உறுதிப்படுத்துகிற நிகழ்வு நடந்த பிற்பாடு தான் இவங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிற வேலையை போலீஸார் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும், அதுக்கப்புறம் குறிப்பிட்ட தண்டனை என்னவோ அதை கொடுத்து அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்றது சாமானியனுக்கும் ஒன்று தான், நடிகர் நடிகைகளுக்கும் ஒன்று தான், அரசியல்வாதிகள் நாளை பின்ன வீடியோ எவிடன்ஸோடு மாட்டினாங்கன்னா ஒன்று தான். ஏன்னா அவங்க மேலே ஒரு சில கை வச்சுருவாங்களா, சாமானியர்கள் மேலே கை வைக்கிற தைரியம் ஈஸியாக வந்துடும், பெரியாட்கள் மேலே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இவங்க போதையில் இருந்தது உறுதியாயிடுச்சு, டிடின்னு சொல்லிட்டு இந்த கேஸையும் ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட்லாம் ஏற்படுத்துறாங்கன்னு சொன்ன பாருங்க, அதை சார்ந்து எக்ஸ்ட்ரா கேஸ் தலையில் வந்து விடியுது. ஒரு வழியாக கைது பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்க. എല്ലാ വണ്ടിയിലും ഇടിച്ചിട്ടാ പോരുന്നത്, എല്ലാ വണ്ടിയിലും. സിഗ്നലിന്റെ അവിടെ വെച്ച് സിഗ്നല് റെഡ് സിഗ്നൽ ആയപ്പോ റിവേഴ്സ് എടുത്ത് ബാക്കിൽ വന്ന വണ്ടിയിൽ ഇടിച്ച്, ട്രാൻസ്ഫോമർ പോസ്റ്റ് എല്ലാത്തിലും ഇടിച്ചിട്ടാ വന്നതാണ്. എല്ലാ വണ്ടിയിലും എല്ലാ സിഗ്നലും കട്ടില്ല തോന്നണ വഴി കൂടി വന്നിരിക്കുന്നത്, തോന്നണ വഴി കൂടി. എന്റെ വണ്ടിക്കൊന്നും പറ്റില്ല, ഞങ്ങൾ 2 പ്രാവശ്യം ഇടിക്കാൻ പോയപ്പോഴാണ് ട്രാൻസ്ഫോമറിന്റെ ഗ്യാപ്പിൽ വന്ന ടയർ ഇപ്പൊ പൊട്ടിയത്. വെറുതെ കേട്ടിക്കൊണ്ട് എല്ലാം ഇടിച്ചിട്ടൊക്കെ എത്ര പിള്ളേർ ഇടിക്കാൻ പോയെന്നറിയോ, എത്ര വണ്ടിക്കാരിടിക്കാൻ പോയെന്നറിയോ, അതായിരുന്നു വണ്ടിയുടെ അവസ്ഥ. ഇടിച്ചിട്ടാണ് പ്രായമുള്ള ആള് ഫോളോ ചെയ്ത് 3-4 പ്രാവശ്യം ഇടിച്ചിട്ടു. അയാള് 3-4 പ്രാവശ്യം ഇടിച്ചിട്ട് എന്നിട്ട് അയാൾ ഫോളോ ചെയ്ത് വന്ന് ബ്ലോക്ക് ചെയ്താണ്. ആ ടയർ പഞ്ചറായില്ലെങ്കിൽ അയാളെ കിട്ടില്ല. இந்த அஸ்வதி அவர்கள் இருக்காங்களே, இவங்க இப்போதான் ட்ரெண்ட் ஆகுறாங்க, இப்போதான் இவங்களை பற்றி பல பேரும் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு புகார்கள், பல்வேறு சர்ச்சைகள், இது எல்லாம் சங்கமிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த நடிகை கிட்ட தான். கடந்த 2018 வருஷம் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பற்றி சொல்கிறேன். இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருந்திருக்காங்க.
அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பல பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஏன்னா இவங்க வீடு மட்டும் இருக்காது, பல வீடுகள் இருக்கும். அவங்க போலீஸ்க்கு ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இது போல் இல்லீகல் ஆக்டிவிட்டி இந்த அஸ்வதியோட வீட்டில் நடக்கிற மாதிரி தெரியுது. யார் யாரோ பசங்க பொண்ணுங்க எல்லாம் அடிக்கடி வந்து போகிறாங்க. இவங்க வேற ஏதோ விஷயத்த உள்ள பண்ணுற மாதிரி இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சு விபச்சாரம் கூட மேபி உள்ள நடக்கலாம்னு அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸை உடனடியாக இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வராங்க. வந்தவங்க உள்ள ரெய்டு போகிறாங்க. பார்த்தா பெண்கள் ஒரு சிலர் உள்ளே இருந்திருக்காங்க. இவங்க போதையில் வேறு இருந்திருக்காங்க. அதுவும் அந்த சரக்கு போதை கிடையாதுங்க, இந்த ட்ரக் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ண போதை. போலீஸாருக்கும் ஷாக்கு. ஏன்னா அஸ்வதி வீடுன்னு தெரிஞ்சு தான் போனாங்க. அதனால அவங்களுக்கே ஷாக்கு. என்னப்பா இது, நல்லா வெல் நோன் ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு நினச்சா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் போலீஸார் என்ன பண்ணுறாங்க, இந்த ரைடின் அப்பவே MDMA சொல்லுவாங்களே அந்த போதைப் பொருளை பறிமுதல் பண்ணுறாங்க. ஸ்பாட் இங்கே ஓகேவா, எந்த ஸ்பாட்டில் போதைப் பொருள் பறிமுதல் பண்ணப்படுதோ அதுதான் கிரைம் ஸ்பாட்டாக பார்க்கப்படும். இங்கேயும் அதே தான். ஸோ பறிமுதல் பண்ணவங்க இந்த புகார் மீது விசாரணை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அஸ்வதி இருக்காங்க பாருங்க, அவங்கள கைது பண்ணி சிறையிலேயே அடைச்சிட்டாங்க. என்னப்பா இது, ரைடு போன உடனே சிறையில் அடைகிற அளவு போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போலீஸார் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தினதா தகவல் வெளியாச்சுங்க. இந்த விபச்சாரம்னு சொன்ன பார்த்தீங்களா, இது உள்ள நடந்திருக்க 100க்கு 100 வாய்ப்பு இருக்குன்னு இவங்களும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. இதுக்கான எவிடன்ஸை உள்ள கிடைச்சதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதுவும் இன்னொரு ஃபைண்டிங் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுச்சு. நான் அதையும் உங்கள் காதுகளில் போடுறேன். இவங்க வீட்டுக்குள்ளே இருந்த பெண்கள் சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுக்கு போதைப் பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் இருந்த அந்த பெண்களுக்கு வேணும்னே போதைப் பொருள் கொடுக்கப்பட்டு அவங்க அடிமையாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பாலியல் தொழிலில் தள்ளி தான் இந்த அஸ்வதி தரப்பு காசு பார்த்துருக்கு அப்படின்ற மாதிரியும் பயங்கரமாக பேசவே கேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக விழுந்துடுச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு சொல்லி சந்தேகத்தில் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள இருந்து போதைப் பொருளை பறிமுதல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா விபச்சாரம்ன்ற ஒரு விஷயமும் கிட்டத்தட்ட உறுதியாகுது. இதையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெண்களை இது போல தவறா அவங்க உபயோகிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இல்லாத பழக்கத்தை நல்லா உட்புகுத்தி. ஸோ 4 விஷயம் ஒரு சேர நடக்குது. இந்த வழக்கு சின்னது கிடையாது, இது இன்னும் நம்ம நூல் பிடிச்சி போகலான்னு சொல்லிட்டு போலீஸ் அஃபிஷியல்ஸ் அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுத்த அந்த நேரத்தில் தான் இன்னும் ஒரு சில புதிய தகவல்களை வெளியே வந்துச்சுங்க. இவங்களுக்கு எப்படிலாம் இந்த ட்ரக்ஸு கிடச்சிருக்கு அப்படின்றத சார்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் பஸ் க்ரூஸ் இன் பெங்களூர், இந்த பெங்களூர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ண இந்த சர்வீஸ் நூடாதான் அஸ்வதிக்கு இந்த ட்ரக்ஸ்லாம் கிடச்சிருக்கான். அதுவும் இதை வாங்கிட்டு வந்து கொடுக்குற வேலையை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த சப்ளையர் வேறு யாரும் இல்லையா, அஸ்வதியோட அசிஸ்டன்ட் அண்ட் டிரைவர். 2 பொறுப்புலேயே ஒரு சேர வகிச்சு அந்த நபர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு. ஸோ இவங்க கிட்ட இருந்து தான் மற்ற நபர்களுக்கும் ட்ரக்ஸ் போயிருக்கிறதா அந்த முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துச்சு. இந்த சப்ளையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோட்டயத்தை சேர்ந்த நபர்னு முதல்ல அடையாளம் காணப்படுச்சுங்க. அவர்கிட்டையும் தனிப்பட்ட விசாரணை அப்படின்றத போலீஸ் அஃபிஷியல்ஸ் முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க இந்த கேஸ் வந்து எப்படி ஒரு வழியாக விடுதலை ஆகிட்டாங்க. யாரு, அஸ்வதி இருக்காங்க பாருங்க, அவங்க 2018 ஆரம்பிச்ச இந்த கேஸில் அப்போவே விடுதலை ஆகிட்டாங்க. இந்த விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கன்ஃபஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீங்கள் என்ன விடுதலை பண்ண பிற்பாடும் என்னால் இந்த பழக்கத்திலேருந்து மீண்டும் வெளியே வர முடியாதுன்னு அஸ்வதியே சொல்லியிருந்தாங்களாம். அந்தளவு அடிக்ட் ஆகிருக்காங்களாம். சரி, இவங்க இப்படி சொல்கிறாங்களே, இவங்களோட நெருங்கிய நட்பு வட்டாரம் இருக்குல்ல, அவங்ககிட்ட விசாரிக்கலாம்னு அங்கே இருக்க உள்ளூர் ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள்லாம் கொஞ்சம் பேச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சோர்ஸ் மூலமாக வெளியே வந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, அஸ்வதியால் ட்ரக்ஸ் இல்லாமல் வாழவே முடியாது, அது அவளுக்கே தெரியும், அதெல்லாம் கன்ஃபஸாக கூட முதல்ல கொடுத்துருந்தா. ட்ரக்ஸ் வாங்குறதுக்கு அதிகமாக பணம் தேவைப்படுச்சு அவளுக்கு. அந்த பணத்துக்காக டு த கோர் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறதுக்கு அஸ்வதி தயாராக இருந்தா அப்படின்னு இவங்களோட நெருங்கிய வட்டாரமே இதுமாரி சொன்னதுனாலேக்கு இவங்க மேலே இருந்த மரியாதை கேரள மக்கள் மத்தியில் பெருசாக குறைய ஆரம்பிச்சது. ஆனால் முழுசாக குறையல, இதுதான் மைண்டில் வச்சுங்க, குறைய ஆரம்பிச்சது, அவ்வளோதான். சரிப்பா, இதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பாங்களே, இப்போ கூட மது போதில் தானே காரை விட்டு மாட்டினாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போதைக்கு போதன்றது உறுதியாகி இருக்கு, மது போதன்றதும் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. ஆனால் இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடத்தினா மட்டும்தான் அது என்ன போதனை தெளிவாக தெரியும். நான் ஆல்ரெடியே இவங்க கன்ஃபஸ் பண்ணியிருந்தாங்களா, அந்த விஷயம் மைண்டில் இருக்கும் நம்புறேன். ஓகே, இந்த 2018க்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் அதையும் பதிவு பண்ணுறேன். 2016 வருஷம் துபாயில் போதைப் பொருள் சார்ந்து இதே அஸ்வதி கைது பண்ணப்பட்டாங்க. எங்கே போனாலும் இந்த ஒரு விஷயம் அவங்கள வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிடுது. என்னன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த போதைப் பொருள் புழக்கம் அப்படின்றது நல்லா கொடி கட்டி பறக்குதுன்றது நமக்கு சமீப காலமாக தெள்ள தெளிவாக தெரியுது. பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் நட்சத்திரங்களோட போதை விருந்து சார்ந்து நிறைய ஃபுட்டேஜஸை பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோஸை பார்த்துருப்பீங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், அரெஸ்ட்னு பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து அப்படியே தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்துச்சு, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. அங்கேயே பல பேர் சிக்க ஆரம்பிச்சாங்க. அங்கேருந்து அப்படியே கோலிவுட் வரைக்கும் ட்ராவல் ஆனாங்க. ஆனால் கோலிவுட்டில் பெருசாக பேர் சொல்கிற மாதிரி பெரிய நட்சத்திரங்கள் சிக்கலை, அது வரைக்கும் தப்பிச்சாங்க. ஆனால் நீங்களே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபேமோட உச்சியில் இருக்கிறவங்க போதைப் பொருள் வஸ்து சார்ந்து பார்ட்டிஸில் ஈடுபடாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா? மக்கள் உங்ககிட்ட தான் கேட்குறேன், நம்புறீங்களா? ஏன்னா பல பேரும் நட்சத்திரங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, அது கூட ரைட்டு விட்டுடலாம். நாட்டை ஆள்ற தகுதி உங்களுக்கு தான் இருக்குது, நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர், அடுத்த பிரதம மந்திரி, அடுத்த ஜனாதிபதினு அள்ளி அடுக்கிறது. எங்கே போய் அடிச்சுக்கிறது?
இந்த இருட்டு கொட்டகைக்குள்ள அமர்ந்துக்கிட்டு தலைவனை தேடுற படலத்தை நம்ம ரசிகர்கள் எப்போ விடுறாங்களோ அப்பதான் விடிவுன்றது பிறக்கும் போல இருக்கு. நாம முட்டாளா இருக்கிற வரைக்கும் நாமளை மேய்க்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க முட்டாளா இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஸோ எங்கே யாரை வைக்கணுமோ அதோட வச்சு பார்க்கறது நல்லது. இவங்க சார்ந்து மட்டும் சொல்லலை, எல்லாரையும் பொதுவாக தான் வச்சு சொல்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் நடந்த கூட அஸ்வதி திருந்தாமல் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் பெயினாக இருக்குது. ஏன்னா சட்டமும் இவங்க திருந்துறதுக்கு அவகாசம் கொடுத்துட்டே வந்திருக்கு. இருந்தாலும் இந்த அளவு திரும்ப 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 சிக்கிறாங்க ஒரே சார்ஜ் சார்ந்து அப்படின்னா இது எப்படி பார்க்குறதுன்னு தெரியலங்க. குடிக்கணும்னு ஆசை இருக்கா, வீட்டில் குடிச்சிட்டு மட்டையாகிறதோடு சரி, ஓகே, அது பிரச்சனையே கிடையாது, மற்றவங்க யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் குடிச்சிட்டு ஏன் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு இவ்வளோ தூரம் அரசு கண்டிப்போடு சொல்லுதுன்னா அது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்க. உங்கள் கூட வண்டி ஓட்டுறாங்க பாருங்க, பக்கத்தில் வர வண்டிலாம் இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு சேர்த்து பிரச்சனை தான். நீங்கள் பண்ணு போதையில் கண்ணாமூன்னு வண்டி ஓட்டிட்டு போவீங்க. எந்த வண்டி பக்கத்தில் வருது அந்த குறிப்பிட்ட வண்டிகளில் கை குழந்தை இருக்கா, வயசானவங்க இருக்காங்களா, எதையும் கேர் பண்ணுறதில்ல. போதையில் பாட்டுன்னு ஏதோ பறக்கிற மாதிரி அடிச்சு தூக்கிட்டு போகிறது. அதுக்கப்புறம் உயிர் பலி ஏற்பட்டுச்சுன்னா ஐயோ ஃபீலிங் ஸோ சேட், தெரியாமல் பண்ணிட்டோம், போதையில் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறது. உயிர் போனதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ மது போதையில் வாகனத்தை இயக்கிறத தயவு செஞ்சு நீங்கள் நிறுத்துங்க. வீடியோ பார்த்துட்டு யாராவது அந்த தப்பை பண்ணுறீங்க, இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை நிறுத்துங்க. ஏன்னா நம்ம தெளிவாக இருக்கும்போது வண்டி ஓட்டுறதே பெரிய விஷயம், போதையில் ரொம்ப பெரிய விஷயம். பல பேர் உயிர் உங்கள் ஸ்டேரிங்கில் இருக்குன்றதை நம்பினீங்கன்னா நீங்கள் போதையில் வண்டியை ஓட்ட மாட்டீங்க. அஸ்வதியோட இந்த கேஸை நான் கையில் எடுத்தது காரணமும் இதுதான். உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குன்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.